ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி டேஸ்டியான நல்ல சாஃப்டாக ஜூஸியான வாயில் வச்சதுமே அப்படி தொண்டைக்குழிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்வீட்டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம தயாரிக்கலாம். இதை பேச்சுலர் கூட செய்யலான்னு வைங்களேன். அந்த சர்க்கரை பாகு பதம் இதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இதில் எந்த விதமான தப்பு நடந்துடுமோன்ற பயப்படுறதுக்கு இடமே கிடையாது. குழந்தைங்கள்லாம் இந்த ஸ்வீட்டை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சஷ்டி டைமில் திருச்செந்தூர் முருகருக்கு இந்த திருப்பாகத்தை தான் நைவேத்தியமாக படைப்பாங்க. என் சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட். நான் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே கப்புலேயே நீங்கள் அளந்துங்க. இந்த கப்பு 100 கிராம் பிடிக்கும். இதில் ஒரு கப்பு முந்திரி பருப்பு நம்ம குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறைன்னு நீங்கள் அரைச்சிக்கங்க. ஏன் நான் நைஸாக அரைக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு மாதிரி பொலன்னு இருக்காது. அதே கப்புலேயே 1 கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கப்பு அளவுக்கு ஒரு நெய் நான் ஊற்றிக்கிறேன். நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி நல்லா முருகலாக காய்ச்சுவேன் நான் நெய். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு என் சேனலில் கடையில் வாங்குகிற வெண்ணெயில் எப்படி நெய் காய்ச்சறதுன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு கடலை மாவு இருக்குதா, அதை இதில் போட்டுக்கலாம். கரைச்சிக்கலாம். சிம்மில் வச்சுக்கங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. சிம்மில் இருந்தால் தான் உங்களுக்கு நிறம் மாறாமல் இருக்கும். இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க. ஏன்னா பேலன்ஸ் ஆகிறதுக்கு சுகரு. இந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுங்க. குறைன்னு இருக்குது பாருங்களேன். முந்திரி பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா நம்ம சாப்பிட்றப்போ நல்லா வாயில் கடி போடும் லேசாக. அப்போ நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 1 கப்பு அளவுக்கு பால் ஊற்றிங்க வேகத்துக்கு. லேசாக கட்டி போடுது பாருங்களேன். அப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் போட்டுங்க. இப்போ சர்க்கரை 2 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விடுவோம். கரையிட்டோம். இதில் என் சேனலில் 1 கப்பு ரைஸ் ஃப்ளார் வச்சு திருவாதிரை களி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கிறேன். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்க்கை இதனுடைய வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கினே இருங்க. இந்த மாதிரி நம்ம கடாயில் ஒட்டக்கூடாது. கரண்டிலையும் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் இப்படி போட்டோம்னா அப்படியே இறங்கணும். அந்த மாதிரி கலக்கணும். நீங்கள் அந்த 1 கப்பு நெய்யே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா முந்திரி பருப்புலையும் நம்மளுக்கு எண்ணெய் விடும். அந்த எண்ணெய் விடுற தன்மை இருக்குது முந்திரி பருப்பில். அதனால் அதுக்கு மேலே நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் உங்களால் 1 கப்பு ஃபுல்லாகவே நெய்யே போட்டு செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/2 கப்பு நெய்யும் 1/2 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிங்க. மற்றபடி வேறு எந்த வாசனை வர்ற எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. பாருங்களேன் எப்படி சுயண்டு வருதுன்னு பார்த்தீங்களா. குழந்தைங்களுக்கு அனாவசியமாக நம்ம வெளியில் எந்த பண்டமும் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம கொடுக்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின நெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்களேன். இதுதான் ஸ்டேஜ். இப்போ நம்ம நிறுத்தி அடுப்பு. முந்திரி பருப்பு, கடலை மாவு, சர்க்கரை, நெய் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஜஸ்ட்டு. அதை வச்சு நம்ம 5 நிமிஷத்துலேயே வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நம்ம ஸ்வீட்டு செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டை ஒரு பிளேட்டில் போட்டு ஆறுனதும் நல்லா கட் பண்ணி எல்லாருக்கும் பீஸாகவும் பரிமாறலாம். அப்படி இல்லாட்டினா ஸ்வீட் கடைங்களெல்லாம் பாதாம் அல்வா, முந்திரி அல்வாலாம் விற்பாங்க பாருங்களேன், மில்க் அல்வாலாம். அந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் கூட நான் வீடியோவில் காட்டின மாதிரியே வச்சுட்டு 2 சைட்லேயும் நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அந்த டெக்ஸ்சரு அந்த இதெல்லாம் இமேஜ் எல்லாம் பார்த்தாக்கா அப்படியே ஸ்வீட் ஸ்டால்லேருந்து நம்ம வாங்கின்னு வந்த மாதிரியே இருக்கும். இலையில் பரிமாறத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நெய் அப்படியே வெளியில் வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு கப்பு தான் போட்டேன். வாயில் போட்டு காட்டுறேன். ஓ மை காட், நான் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் வச்சதுமே அப்படியே வழுக்கின்னு தொண்டைக்குழியில் போயிடுச்சின்னு வைங்களேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஈஸியாக இந்த திருப்பாகம் ஸ்வீட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.